நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட நண்பர்கள் யாரு, எதிரிகள் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம ஒருபோதும் தோல்வியடைய மாட்டோம். வாழ்க்கையில வெற்றிகரமா முன்னேற விரும்பணும் அப்படின்னா, சாணக்கியரோட சில அறிவுரைகளை பின்பற்றணும். வாழ்க்கையில வெற்றியடைய சில குறிப்பிட்ட நபர்கள் கிட்ட இருந்து விலகி இருப்பது நல்லது. யார் யார்கிட்ட விலகி இருக்கணும் அப்படின்னு இந்த பதிவுல பார்க்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். நான் சொல்லும் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. 1. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படுபவர்களிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருப்பவங்க தனக்கு மட்டுமல்லாம மத்தவங்களுக்கும் பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அவங்க என்னைக்கும் தன்னோட தப்ப உணரவே மாட்டாங்க. எது சரி எது தப்பு அப்படின்னு அவங்களால எப்பவுமே புரிஞ்சுக்கிட முடியாது. இந்த மாதிரி குணம் உள்ளவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. 2. சுயநலவாதிகள். இந்த குணம் உள்ளவங்க எப்பவுமே தன்னோட சொந்த லாபத்துக்காகவே தான் எல்லா வேலைகளையுமே செய்வாங்க. வாய்ப்பு கிடைச்சா யாருக்கும் தீமை செய்யவும் தயங்க மாட்டாங்க. ஒரு சில நேரத்துல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளை இன்னும் மோசமாக்க முயற்சி செய்வாங்க. யாருக்குமே அவங்க உதவ முன்வர மாட்டாங்க. ஒருவேளை அவங்க உதவி செஞ்சாலும் அதுல அவங்களோட சுயநலம் இருக்கும். இந்த மாதிரி குணம் உள்ளவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. 3. பொய் சொல்பவர்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பொய் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் எப்ப வேணும்னாலும் நம்மளை ஏமாத்திடுவாங்க. இந்த மாதிரி இருப்பவங்களை ஒருபோதும் நாம நம்பக்கூடாது. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. 4. முகஸ்துதி பாடுபவர்கள். இந்த மாதிரி குணம் உள்ளவங்க நம்மளோட தப்ப சுட்டி காட்டாம அவங்களோட ஆதாயத்துக்காகவே நம்மள பொய்யா புகழ்ந்து பேசுவாங்க. இவங்க எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற அதிகாரத்தையும் பணத்தையும் பார்ப்பாங்களே தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டாங்க. இவங்க ரொம்பவே ஆபத்தானவங்க. அதனால இந்த மாதிரி குணம் உள்ளவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. 5. ஏமாற்று பேர்வழிகள். இந்த மாதிரி குணம் உள்ளவங்க நம்மளோட நண்பனாகவே இருந்தாலும் சில நேரங்கள்ல நம்மளை ஏமாத்திடுவாங்க. வாய்ப்பு கிடைச்சா நம்மளோட நம்பிக்கையே அழிச்சிடுவாங்க. அதனால இந்த மாதிரி குணம் உள்ளவங்க கிட்ட இருந்து விலகி இருப்பது நல்லது. 6. ரகசியத்தை பாதுகாக்க தெரியாதவர்கள். இந்த மாதிரி குணம் உள்ளவங்க ரொம்பவே ஆபத்தானவங்க. அவங்க கிட்ட நாம ஏதாவது ஒரு ரகசியத்தை சொன்னா அவங்க அதை சாதகமாக்கி நம்மள சிக்கல்ல மாட்டி விட்டுருவாங்க. இவங்க நம்மளோட வாழ்க்கையில நிறைய சேதத்தை உண்டாக்கிடுவாங்க. அதனால இந்த மாதிரி குணம் உள்ளவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. நான் சொல்லும் இந்த கருத்து யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.